ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13, 14 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி அப்படிங்கறத திருப்பி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா 1952, 62, 72, 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆணையங்கள் எப்போ அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1952, 1963, 1973, 2002ல இந்த 4 வருஷமும் ஆணையங்கள். ஸோ சட்டம் வந்து எல்லாமே 2 அப்படிங்கிறது வரும். ஓகே, சோ இப்போ இதுபடி நமக்கு தொகுதி மறுவரை அப்படிங்கிறது செஞ்சாங்கன்னா இப்போ நமக்கு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆயிட்டே வருது. ஸோ இந்த ஃபேமிலி பிளானிங், ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாட்டு திட்டங்களால பாப்புலேஷனை கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஃபுல்லாவே அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. ஸோ இந்த பாப்புலேஷன் கம்மியானனால நம்மளுக்கான ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறதும் கம்மியாகுது கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. ஓகேவா? ஸோ நார்த் இந்தியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பீகார், யூபி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே எல்லாமே நமக்கு பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதுக்கான ரெப்ரஸன்டேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 39 சீட்டு அப்படிங்கிறது லோக்சபாக்கு இருக்கும். ஓகேவா? லோக்சபாக்கு 39. ஸோ ஆந்திராக்கு 25, தெலுங்கானா வந்து 17, கர்நாடகா 28, கேரளா 20 அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இப்போ தொகுதி மறுவரையறை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் ஒரு 20 சீட்டு கூடும். ஸோ 59, ஆந்திராவுக்கு 38, தெலுங்கானா 26, கர்நாடகா 42, கேரளா 30. ஸோ இவ்வளவுதான் வந்து ஜாஸ்தி ஆகும். பட் நார்த்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவுண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். அப்ப என்ன ஆகும், நம்ம சவுத்துல இருந்து போற இந்த சவுத் ஸ்டேட் எல்லாம் இல்லாமலேயே அவங்களுக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஈஸியாவே கிடைக்கும். ஸோ இவங்கெல்லாம் இல்ல எலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா கூட அவங்க வந்து மெஜாரிட்டியா உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகமா தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் லோக்சபா சீட்டு 39 அப்படிங்கிறது தெரியும். ராஜ்யசபா சீட்டு எவ்வளவு? 18 அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட்டு. ஓகே, ஸோ இந்த 39ல எத்தனை சீட் வந்து ஷெட்யூல் காஸ்டுக்கு இருக்கும்? 7 சீட் அப்படிங்கிறது ஷெட்யூல் காஸ்டுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தொகுதி மறுவரையறை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆர்டிக்கல் எல்லாம் வரும்? 82, 170. எஸ், ஆர்டிகல் 82ம் 170யும் தான் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ பார்லிமெண்டா இருந்தா 82, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது 170. ஓகே, ஸோ பை கேமரல் ஸ்டேட் எதெல்லாம் இருக்குது? ஈரவை நீதிமன்றம், ஈரவை சட்டமன்றம், மகாராஷ்டிரா, யூபி, பீகார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 3 ஸ்டேட் ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானா. அதே மாதிரி அப்படியே வெஸ்டர்ன் சைட் போனோம் அப்படின்னா மகாராஷ்டிரா வரும். ஸோ இங்க மேல போனோம் அப்படின்னா பீகார், யூபி வரும். ஸோ ஓகேவா? இங்க 3, இங்க 1, இங்க ஒரு 2 அப்படிங்கிறது வரும். நமக்கு மொத்தமா 6 ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்ப சட்ட மேலவையை வந்து கலைக்கிறதுக்கான இல்ல அமைக்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்ன? 169. எஸ், ஆர்டிகல் 169 அப்படிங்கிறது. இந்த தொகுதி மறுவரையறை ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்? 42, 87. Yes, 42nd Constitutional Amendment Act, 84th Constitutional Amendment Act, 87th Constitutional Amendment Act. 42nd பார்த்தீங்க அப்படின்னா 1976. ஸோ 84th வந்து 2001, 87th பார்த்தீங்க அப்படின்னா 2003 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 42nd Constitutional Amendment Actல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1971ல எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம தொகுதி வரையறை செய்யணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா கொண்டு வரப்போகுது. அப்ப 1971 சென்சஸ் அப்படிங்கிறதா இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது. இப்ப 84th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 1971ல எடுத்தது வேண்டாம், இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியது நம்ம 1991ல எடுத்ததை பேஸ் பண்ணி தொகுதி மறுவரையறை செய்யலாம். சோ இப்படி பண்றது பாத்தீங்க அப்படின்னா 2026 வரைக்கும் இதுதான் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ எகெயின் என்ன பண்றாங்க, 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1991ல எடுத்தது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம 2001ல புதுசா சென்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே மறுவரையறையெல்லாம் பண்ண வேண்டாம். 91ல என்ன எடுத்தாங்களோ ஸோ அது வந்து அதன்படி தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கிராஸ் செக் பண்றாங்க. ஸோ அதுவுமே வந்து 1991ல எடுத்ததுக்கு ஈக்குவல், அந்த டைம்ல என்ன எடுத்தாங்களோ அது இப்போ 2001ல எடுத்ததும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ எல்லாமே
கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த 3 அமெண்ட்மெண்ட்லையும் சொல்லப்பட்டது. அப்ப இந்த 84th சொன்னது மாதிரி தான் இப்ப 2026 வரைக்கும் இதுல முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்போ அடுத்த சென்சஸ் எடுத்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எடுத்திருக்கணும், கோவிட் பீரியட்னால நமக்கு அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து எடுக்கிறதுக்கான அந்த பணிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்ப எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி தொகுதி மறுவரையறை செய்யப்படும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம். ஸோ இந்த அத்தாரிட்டி எப்போ அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா February 18, 2022 அமைச்சிருப்பாங்க. ஸோ February 18 யாரு 2 பேரோட பர்த்டே பார்த்திருப்போம்? சிங்காரவேலரும் ராமகிருஷ்ண பரஹம்சரோட பர்த்டே அப்படிங்கிறது February 18. ஸோ Feb 18, 2022 நமக்கு நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று நிறுவுறாங்க. இது எதை பேஸ் பண்ணி நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா டேம் சேஃப்டி ஆக்ட் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு NDSA அப்படிங்கிறது நிறுவப்படுது. ஸோ இதோட தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனில் ஜெயின் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ இந்த குரூப்ல வந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போயிட்டு அந்த டேம் சேஃப்டி பத்தி ஆய்வு பண்றது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க. அண்ட் நிலநடுக்க கருவி, இதோட பேர் என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது. ஸோ நில அதிர்வு பத்தி கணக்கிடுற கருவியோட பேர் என்னன்னா ஆக்சிலரோகிராஃப். ஓகேவா? ஸோ சீஸ்மோகிராஃப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆக்சிலரோகிராஃப் அப்படிங்கிறதும் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நில அதிர்வை வந்து கணக்கிடக்கூடியது ஆக்சிலரோகிராஃப் மூலமா கணக்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுரங்கங்கள் கனிமங்கள் மேம்பாடு மசோதா. ஸோ நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1957 கொண்டு வந்திருப்பாங்க. சுரங்கங்கள் கனிமங்கள் மேம்பாட்டு சட்டம். ஸோ இதுக்கான அமெண்ட்மெண்ட் பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2026 பில் பாஸ் பண்ணாங்க. இப்போ கடைசி நாளான நேத்திக்கு வந்து அந்த பில்லை வந்து இது பண்ணி நமக்கு 2 அவையிலையுமே நிறைவேற்றப்பட்டுச்சு. லாஸ்ட் நாளில் நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இதில் ஆக்சுவலாக இதில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கனிமங்கள் சுரங்கங்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய கனிமங்களுக்கு மத்திய அளவு மாநில அளவு, ஸோ மத்தியில் என்ன வரி விதிக்கிறாங்களோ, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையும், ஓகே 28 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா அதுதான் வந்து ஒரே அமௌண்ட் தான், அதுல வந்து எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான் இது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லைக் யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாடு மொத்தத்துக்கும் அதே அமௌண்ட் தான் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு ஏன் நம்ம சவுத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு நிலக்கரி, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கனிமங்களை சார்ந்துதான் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம 75% அப்படிங்கிறது அந்த கனிமங்கள் மூலமா நமக்கு அதிகமான அந்த வணிகம் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப ஸ்டேட் வந்து டிசைட் பண்றது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்டேட்டுக்கான வருவாய் அதிகமா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறனால தான் அவங்க வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கனிமங்கள் மீது மாநில அரசு வரி மற்றும் பிற கட்டணம் விதிப்பது தடை செய்வதுடன் சில கனிம வளம் நிறைந்த நிலம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருதல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மசோதாவோட நோக்கம் அப்படிங்கிறது. அப்போ இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th ஷெட்யூல்ல இல்லையா, 7th ஷெட்யூல்ல 3 லிஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எந்த லிஸ்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 2 என்ட்ரி இருக்கு. ஓகேவா? ஸோ என்ட்ரி 54 அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழேயும் என்ட்ரி 23 அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். அப்போ 2 பேருமே இது பண்றாங்களே, அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல வராதானா? கன்கரண்ட் லிஸ்ட்ல வராது. ஏன் அப்படின்னா 54 அப்படிங்கிற என்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா யூனியன் லிஸ்ட்டுக்கு கிட்டையும், என்ட்ரி 23 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டேட் லிஸ்ட் கிட்டையும் இருக்கும். சோ நமக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் எங்க இருந்து பாரோ பண்ணும்? 1935. எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து பாரோ பண்ணியிருப்போம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் எங்க இருந்து பாரோ பண்ணோம்? ஆஸ்திரேலியால இருந்து பாரோ பண்ணியிருப்போம். சோ ரெசிடியூரி பவர்ஸ், எஞ்சிய அதிகாரங்கள் எஸ் கனடால இருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இதுதான் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச இடது கை தினம், ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 13. அதே மாதிரி சர்வதேச உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 13. ஓகேவா? ஸோ நம்ம தேசிய உறுப்பு தான தினம் எப்போ? ஆகஸ்ட் 3. ஸோ அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல உறுப்பு தான தினம் எப்போ? செப்டம்பர் 23. செப்டம்பர் 23. ஸோ தமிழ்நாட்டுல எப்போல இருந்து உறுப்பு தானம் பண்றவங்களோட உடல் அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படுது? 2023. எஸ், 2023 செப்டம்பர் 23 இருந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது எப்போ நிறுவப்பட்டிருக்கும்?
2014. எஸ் 2014 படி கொண்டு வந்து 2014ல கொண்டு வந்து 2015ல இருந்து அது ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் டிரான்ஸ்டென்ட். ஸோ தோட்ட ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1994. எஸ் 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிசி பிஎன்டிடி இந்த ஆக்ட் 1994. எஸ் இதுவும் 1994 தான். ஸோ இந்த உடல் உறுப்பு தானம் பண்றதுக்கான ஒரு ஆப் வச்சிருப்போம். ஸோ என்ன ஆப்? விடியல். விடியல் அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வச்சிருப்போம். ஸோ இப்போ சென்ட்ரல்ல ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. என்ன ஆப்? பிரதி ஆரோப்பன். எஸ் பிரதி ஆரோப்பன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் லெவல்ல. ஓகே. ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம உறுப்பு தானம் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் அப்பெக்ஸ் ஆப். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆப். ஆக்சுவலாக இந்த டிஎன் அப்பெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அப்போ அதே நேமில் வந்து நமக்கு ஆப்பும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழக விவசாயிகள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள உணவு பரிசோதனை ஆய்வகம், கிடங்கு, ஸோ இந்த வேர்ஹவுஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸ்லையுமே இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டிஎன் அப்பெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்படா அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 1986. எஸ் 1986. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது 1986ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கான ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க, சுயசரிதை. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைம்ஸ் ஆஃப் இந்தியன் ரிபப்ளிக் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ட்ரைம்ஸ் ஆஃப் இந்தியன் ரிபப்ளிக் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க. ஸோ ராம்நாத் கோவிந்த் அவர்களை தெரியும் நமக்கு, 14வது பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க. 2017லேருந்து 2022 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த கமிட்டிக்கு தலைவராக போடப்பட்டிருப்பாங்க? எஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற கமிட்டி. ஸோ எப்போ போட்டாங்க இந்த கமிட்டி? 23. எஸ் செப்டம்பர் 2 2023 இல்லையா? நமக்கு ஆதித்யா L1 லான்ச் பண்ண அந்த டேட்ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு மசோதா கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்டோட ஒப்புதல் பெற்று அரசிதழில் வெளியிடப்பட்டுருச்சு. ஸோ அதனால இப்போ அது சட்டமா மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு நேஷனல் ஹானர் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 71. எஸ் 1971ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஹானர் ஆக்ட் 1971. ஸோ அப்போ அந்த ஆக்ட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து தேசிய கீதம் எல்லாம் பாடலை அதை வந்து அவமதிச்சோம் அப்படின்னா தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறது. ஸோ இதில் தண்டனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 years பிரிசனும் ஃபைன் அப்படிங்கிறது விதிப்பாங்க. அப்போ இதுக்கு பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, சட்டமாக மாறி இருக்கு. ஏன்னா அந்த அரசிதழில் வெளிவந்தனால. ஸோ ராஜ்யசபா எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா ஜூலை 29, லோக்சபால ஜூலை 30ல கடைசி நாள் அன்னைக்கு இதையுமே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பில் வந்து ஓகே. ஸோ அப்போ பில் வந்து பாஸ் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ பில் பாஸ் ஆகி நமக்கு இது ஆக்டா வந்தாச்சு. இப்போ இது இனிமேல் வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது அவமதிக்க கூடாது. ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ நமக்கு பப்ளிஷ் ஆயிருக்கும்? 75 November 7. 1875 நவம்பர் 7ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ எதுல வந்துச்சு? எஸ் வங்கதர்ஷன் அப்படிங்கிற பத்திரிகையில வந்திருக்கும். ஸோ என்ன நாவல் அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற ஆனந்த் 1882ல அந்த இதில் வந்து நாவல் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 150 years அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஐஎன்சி செஷன்ல இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க? 1937. ஓகேவா? எஸ் கரெக்ட். 1937 ஃபேஸ்பூர்ல நடந்த ஐஎன்சி செஷன்ல தான் இதை வந்து தேசிய பாடலா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. பட் 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்டா யாரு பாடினாங்க அப்படின்னா 1896 கல்கத்தா செஷன்ல ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு. ஸோ 1896 கல்கத்தா செஷனுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க?
ரஹமத் சயானி. எஸ், ரஹமத் சயானி வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. சோ இப்போ வந்து இதுல எத்தனை ஸ்டான்ஸா பாடணும்னு சொல்லியிருக்காங்க? 6. எஸ், 6 ஸ்டான்ஸா இருக்கு. சோ 6 ஸ்டான்ஸாவுமே பாடணும். எவ்வளவு நிமிஷத்துல பாடணும்? 3 minutes 10 seconds. எஸ், 3 minutes 10 secondsல வந்து பாடணும். ஓகேவா? ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம இங்க தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்டா அதை எல்லா அரசு விழாக்கள்லையும் பாடணும்னு எப்போ அரசாணை வெளியிடப்பட்டுச்சு? 1970. எஸ், 1970 மே 23 வந்து அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நமக்கு அதை மாநில பாடலா எப்போ ப்ரமோட் பண்ணாங்க? 2021. டிசம்பர். எஸ், 2021 டிசம்பர் 17 வந்து நமக்கு அதை இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கான அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்தாய் வாழ்த்து என்ன ராகத்துல பாடப்படுது? முல்லைப்பாணி. எஸ், முல்லைப்பாணி ராகத்துல பாடப்படுது. இது எவ்வளவு செகண்ட்ஸ்ல பாடணும்? எஸ், 55 செகண்ட்ஸ்ல பாடணும். ஓகே, ஜனகணமன எவ்வளவு செகண்ட்ஸ்ல பாடணும்? 52. எஸ், 52 செகண்ட்ஸ்ல பாடணும். அதோட சுருக்கப்பட்ட வடிவம் 20 செகண்ட்ஸ்ல பாடணும். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாலிமர் ரூபாய் நோட்டு. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சொல்லுங்க. நேஷனல் ஹானர் ஆக்ட்ல செக்ஷன் 3ல ஆட் பண்ணிருப்பாங்க வந்தே மாதரத்தை. வந்தே மாதரமா? ஓகே, செக்ஷன் 3. அப்ப அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக்ஷன் 3ல ஆட் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, வந்தே மாதரம் பாடல். இது அவமதிக்கிறது குற்றம் அப்படிங்கிறது. ஓகே, செக்ஷன் 3. ஃபைன். ஸோ இப்போ பாலிமர் ரூபாய் நோட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா பாலிப்ரொபிலின் பிளாஸ்டிக். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் எல்லாம் இந்த 10 ரூபா 20 ரூபாலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்டெல்லாம் இப்போ நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பேங்க் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஆர்பிஐயோட ஆர்டர். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி நோட் வந்து அதிகமாக போகிறனால அதை வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணி புதுசாக வந்து நோட் அச்சிடுறதுக்கு வந்து நிறைய கால விரயமாகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமௌண்ட் செலவாகுது அப்படிங்கிறனால இந்த பாலிப்ரொபிலின் பிளாஸ்டிக் மூலமா அதால செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகள் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக் இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்னென்ன ரூபாய் நோட்டுகள் இதுல வரும் அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள். ஸோ இதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு. ஸோ கூடிய விரைவில் இதை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னா நம்ம சென்னையில. ஸோ இவங்க டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு இந்த மாதிரி முதலீட்டாளர் மாநாடு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 67,452 கோடி தொழில் முதலீட்டுக்கான 97 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதே போல தென்னிந்தியால முதல் முறையா டிஷ்யூ பேப்பர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபர்ஸ்டா சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்க. ஸோ யார் சார்பில் அப்படின்னா டிஎன்பிஎல் சார்பில். ஸோ டிஎன்பிஎல் எப்போ அமைச்சாங்க, கொண்டு வந்தாங்க? 1979ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த டிஎன்பிஎல் சார்பில் எங்க அமைக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருச்சியில மொண்டிப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல அமைக்க போறாங்க. 350 கோடி ரூபாய் செலவுல பண்ண போறாங்க. ஸோ அப்ப இதுல டிஷ்யூவை வந்து டிஷ்யூ காகித வணிக உற்பத்தி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பேரு. ஓகேவா? இதை வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பிராண்ட் நேம்ல பண்ண போறாங்கன்னா லூமியா அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபேஷியல் டிஷ்யூ, அதுக்கப்புறம் நாப்கின் டிஷ்யூ, டவல் டிஷ்யூ, அப்புறம் டாய்லெட் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அப்படிங்கிறது லியூமியா அப்படிங்கிற பிராண்ட்ல பண்ண போறாங்க. பிளேஸ் ரொம்ப முக்கியம், திருச்சியில மொண்டிப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டிஐஐசியோட ஏரோ ஹாப் வளாகம் அப்படிங்கிறது. ஸோ இது காஞ்சிபுரத்துல வல்லம் வடக்கல் அப்படிங்கிற பிளேஸ்ல அமைக்க இருக்காங்க. ஸோ டிஐஐசி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1949. ஓகேவா? 1949ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது வந்து ஆரோஹாப் வளாகம் பார்த்துக்கணும், காஞ்சிபுரம் வல்லம் வடக்கல். ஸோ இது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் சேஃப்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத கஜகஸ்தான், ரஷ்யா, நியூசிலாந்து கூட சேர்ந்து போட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட அப்படிங்கிறது முக்கியம். கஜகஸ்தான், ரஷ்யா, நியூசிலாந்து கூட சேர்ந்து நம்ம தமிழ்நாடு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? சைன் பண்ணி மொத்தம் 67,452 கோடி தொழில் முதலீடு. 1 லட்சம் கோடி போட்டுட்டு இருக்காங்க. 1 லட்சம் கோடியா? ஓகே. ஸோ 67,000. புரியல. பேப்பர்ல இதாம போட்டிருந்தாங்க. ஆமா, பேப்பர்ல இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வரி மற்றும் வரி இல்லாத வருவாய் அதிகரிக்க குழு. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். யார் தலைமையில போட்டிருக்காங்க?
எஸ், மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில போட்டிருக்காங்க. இவரோட சேர்த்து மொத்தம் 6 பேர் அப்படிங்கிறவங்க பார்த்திருப்போம். ஸோ யார் யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க 6 பேருமே போயிட்டு நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் யாரு அப்படின்னா இவர் மான்டேக் சிங் அலுவாலியா, கேபி கிருஷ்ணன், அரவிந்த் மோடி, நஜீப் ஷா, எம்ஏ சித்திக், எம் சுரேஷ் பாபு. ஓகேவா? ஸோ இவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ இவங்க தான் அந்த குழு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மத்திய மாநில உறவுகளை பத்தி இது பண்றதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறது டிஎம்கே பீரியட்ல இப்ப லாஸ்டா போட்டாங்க. என்ன குழு? குரியன் ஜோசப். எஸ், குரியன் ஜோசப் இல்லையா? ஸோ அந்த குழுல யாரு 2 பேர் இருந்தாங்க? நாகன். அசோக் வர்தன் ஷெட்டி அக்கா. எஸ், கரெக்ட். ஸோ நாகநாதனும் அசோக் வர்தன் ஷெட்டி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க. நாகநாதன், அசோக் வர்தன் ஷெட்டி அப்படிங்கிற 2 பேர், டோட்டலா 3 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இது இல்லாம தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி போடப்பட்ட சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி ஆய்வு பண்ண போடப்பட்ட கமிட்டி எது? அது ராஜமன்னார். எஸ், ராஜ்மன்னார் கமிஷன். ஸோ எப்போ போட்டாங்க? 69. எஸ், 1969 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டியில யார் 2 பேர் இருந்தாங்க? லட்சுமணசாமி, சந்திர ரெட்டி. எஸ், ஸோ லக்ஷ்மணசாமி முதலியாரும் சந்திர ரெட்டி அப்படிங்கிற 2 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது கமிட்டி போட்டாங்களா சென்டர் ஸ்டேட் ரிலேட்டடா தமிழ்நாட்டில்? ஓகே, வேற நேஷனல் லெவல்ல வேற என்ன கமிட்டிஸ் சென்டர் ஸ்டேட்? ஸ்டாலின் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அது உள்ளாட்சி அரசாங்கத்துக்காக போடப்பட்ட கமிட்டி. 2007 போட்டிருப்பாங்க, லோக்கல் பாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சொல்லுங்க. நேஷனல் லெவல்ல சர்க்காரியா கமிஷன். ஓகே, எந்த வருஷம்? 1983. ஸோ சர்க்காரியா கமிஷன்ல யார் யார் இருந்தாங்க? எஸ், சென்னும் சிவராமன் இல்லையா? 3 பேருமே வந்து எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ சென், சிவராமன். ஸோ இவரோட பேரு ஆர்எஸ் சர்க்காரியா. ஆர்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ரஞ்சித் சிங் சர்க்காரியா. எஸ், ரஞ்சித் சிங் சர்க்காரியா. ஓகேவா? ஃபைன். ஸோ இவங்க இல்லாம அடுத்த கமிட்டி, இவங்களுக்கு அப்புறமா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். எஸ், புன்சி கமிஷன். புன்சி கமிஷன் எப்போ? 2007. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? எஸ், 2010. ஸோ இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 90. எஸ், 1990 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸ்டாலின் பீரியட்ல குரியன் ஜோசப் ரிட்டையர்ட் ஐஏஎஸ், இதோ இங்க சுப்ரீம் கோர்ட் அவங்கள சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக போட்டுருக்காங்க ஸ்டாலின் கவர்மெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்படி ஓகே, நான் இப்பதான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாவித்ரி அப்படிங்கிற ஆங்கில காப்பியம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி ஐஎன்எம் லீடர்ஸ் பார்க்கும்போது. சொல்ல வந்தேனா? ஸோ என்ன சொல்ல வந்தேன்? 1990 போட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அவ்வளோதானே? ஸோ கமிஷன் அப்படிங்கிறது அவ்வளோதான் நம்ம சென்டர் ஸ்டேட் கமிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சாவித்ரி ஆங்கில காப்பியம். ஸோ அரவிந்தர் வந்து எழுதினது. ஸோ இவரோட பர்த்டே அப்படிங்கிறது August 15. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அதனால இவரை பத்தி கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து இந்த சாவித்ரி அப்படிங்கிறது எதை பத்தினது அப்படின்னா மகாபாரதத்தோட கிளைக்கதை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 700 வரியில எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 700 வரியில எழுதின கதையை வந்து இவர் 24,000 வரியில ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ அதுதான் இந்த சாவித்ரி அப்படிங்கிறது. ஓகே, அப்ப இது எதை பத்தினதுன்னு கேட்டா மகாபாரதத்தோட கிளைக்கதை அப்படிங்கிறது தெரியணும். எழுதினது நம்ம அரவிந்தர் கோஷ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2027 சென்சஸ். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 33 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல இப்போ வந்து ஜாதி மற்றும் ஆதார் குறித்த ஒரு 40 கேள்விகளை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. ஸோ இதுல அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1994 ஒரு அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2022 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இல்லாம ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 1990 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப எத்தனையாவது சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க? 16. எஸ், 16வது சென்சஸ். இதோட கமிஷனர் யாரு? மிருதுஞ்சய் குமார். எஸ், மிருதுஞ்சய் குமார் அப்படிங்கிறவரு. சோ 15th கமிஷன் அதோட ஹெட் யாரு? சந்திரமௌலி அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நமக்கு சென்சஸ் அப்படிங்கிறது எப்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க? 1872. எஸ், 1872 லார்ட் மேயோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதை 10 years ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணது யாரு?
ரிப்பன் 1881ல பண்ணியிருப்பாரு. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு முதல் முறையா எப்ப எடுக்கப்பட்டது? பீகார் 1931. அது ஃபர்ஸ்டா எடுத்தது 1881லயே வந்து ஃபர்ஸ்டா எடுத்துருவாங்க. ஸோ லாஸ்டா எடுத்தது 1931 பீகார்ல. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா எங்க எடுத்து வெளியிட்டாங்க? பீகார்ல தான் வெளியிட்டிருப்பாங்க. 2023ல வந்து நமக்கு வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்ப சென்சஸ்லயே ஆட் பண்ணிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த பஞ்சமர் அப்படிங்கிறவங்க ஆதி திராவிடர், ஸோ இவங்களெல்லாம் ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க? அயோத்திதாசர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ அப்ப பஞ்சமர் அப்படிங்கறது ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி மாத்தணும்னு 2 பேர் சொன்னாங்க. யாரு? சிங்காரவேலரும் அயோத்திதாசரும் சொல்லியிருப்பாங்க. சோ தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார சொன்னாங்க? அயோத்திதாசர் சிங்காரவேலர். எஸ், சிங்காரவே ஆக்சுவலா எல்லீஸ வந்து யார் சொல்லியிருப்பாங்க? அயோத்திதாசர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? எஸ், FW எல்லீஸ வந்து அயோத்திதாசர் வந்து தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இது எடுக்கிறாங்க இல்லையா சென்சஸ். ஸோ இதில் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி ஃபார் சென்சஸ் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கான சட்டப்பூர்வ அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலும், இன்னொருத்தர் சென்சஸ் கமிஷனர். ஓகேவா? ஸோ இதுவே வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஸோ ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி சென்சஸ் ப்ராசஸ்க்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் சென்சஸ் கமிஷனருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துட்டு இருக்கக்கூடிய சென்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். ஸோ காகிதம் இல்லாத சென்சஸ் அந்த மொபைல் ஆப்ஸ் மூலமா எடுக்கிறாங்க. ஸோ இதோட மாஸ்காட் என்னது? பிரகதி விகாஸ். 2 பேர் இருப்பாங்க. எஸ், பிரகதி விகாஷ். ஓகேவா? ஒன்னு வந்து பையன், இன்னொன்னு வந்து பொண்ணு அப்படிங்கிறது பிரகதி விகாஷ். ஸோ 2 தான் மாஸ்காட் நம்மளோடது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷனல் மோட்டோ வந்து அவர் சென்சஸ் அவர் டெவலப்மெண்ட். கரெக்ட். ஸோ அவர் டெவலப்மெண்ட் லெவல். ஆமா, அது வந்து லாஸ்ட் சென்சஸோடது. ஸோ இப்போ வந்து அவர் சென்சஸ் அவர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அவர் சென்சஸ் அவர் டெவலப்மெண்ட். ஸோ சென்சஸ் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1855 அப்படிங்கிறது 1855 அப்படிங்கிறது சென்சஸ் ஹெல்ப்லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு புக் பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னா ஆப்ரேஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எ ப்ராக்டிக்கல் கைட் டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த புக் வந்து யாரு எழுதியிருக்காங்கன்னா GP மிஸ்ட்ரி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புக் தான் ஆப்ரேஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராமீன் கியான் சேத்து ஆப். ஓகேவா? கிராமீன் கியான் சேத்து ஆப் அப்படிங்கிறது இது வந்து நமக்கு காந்தி நகர் குஜராத்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்டர் கனெக்ட் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டலி வந்து இந்த ஆப் மூலமா எல்லாத்தையும் ஒரே ஆப்ல வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் கிராமீன் கியான் சேத்து. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போல நமக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட சாட்பாட் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதோட பேர் என்ன அப்படின்னா சு சகாயக் அப்படிங்கிறது. ஓகேவா? சு சகாயக் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட சாட்பாட். ஸோ இதில் அவங்களோட அந்த கேஸ் டீட்டெயில்ஸு ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேற என்ன சொன்னாச்சா? ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் இப்போ? சூரியகாந்த். ஓகேவா? ஸோ அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு. ஓகே, ஸோ அடுத்து அஸ்மி சாட்பாட் எதோடது? டெலிமனாஸ். எஸ், டெலிமனாஸோடது ஆஸ்மி சாட்பாட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ அதே போல நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஓபி பேஷியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், நலம் ஏஐ அப்படிங்கிறது. ஓகேவா? நலம் ஏஐ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது. ஸோ இது கேட்கலாம், ஏன்னா ரீசெண்டாக நமக்கு கொண்டு வந்தது. அப்புறம் ரோடுகளில் இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளங்களுக்கான அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறது. எஸ், நம்ம சாலை அப்படிங்கிற ஆப். நம்ம சாலை அப்படிங்கிற ஆப். ஓகே, ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக வந்த இந்த டீட்டெயில். ஓகே, ஸோ இ கோர்ட் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் எப்போ ஃபர்ஸ்டாக கொண்டு வந்தாங்க? இ கோர்ட் ப்ராஜெக்ட் 2005ல ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எங்க அப்படின்னா ஹைதராபாத் தானே? இல்ல, ஃபர்ஸ்டா இ கோர்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இல்ல, ஹரியானா 2007ல. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி வேற என்ன? மொபைல் கோர்ட்டுங்க, அதுதான் ஹைதராபாத். ஹைதராபாத். ஓகேவா? மொபைல் கோர்ட்டு கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன்.
ஒரே நிமிஷம். ஸோ மொபைல் கோர்ட் வந்து 2007. ஹைதராபாத் கோர்ட்டுன்னு பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹரியானாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கோர்ட்டு, ஓகேவா? ஸோ கோர்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், கரெக்ட். ஹைதராபாத்தில் வந்து கோர்ட்டு, மொபைல் கோர்ட் வந்து ஹரியானா, ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கிராம் நியாயாலயா ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? போன கிளாஸ்ல தான் சொன்னேன். 2008ல 2008ல கிராம் நியாயாலயா ஆக்ட். என்ன சார் புரியல? மொபைல் கோர்ட் 2007 தான். ஓகே, 2007. ஸோ ரெண்டுமே 2007 தான், கோர்ட் மொபைல் கோர்ட். ஸோ கிராம் நியாயாலயா ஆக்ட் வந்து இல்ல கோர்ட் ப்ராஜெக்ட் வந்து 2005. ஃபர்ஸ்டா கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2007ல, ஓகேவா? ஓகே. ஸோ கிராம் நியாயாலயா ஆக்ட் அப்படிங்கிறது 2008ல. ஃபேமிலி கோர்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1984. எஸ், 1984ல. ஸோ ஃபேமிலி இது இந்த கவுன்சில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 86 மேம். 83. 1983ல ஃபர்ஸ்ட் கவுன்சில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? ஃபைன். ஸோ அவ்வளோதான்.